எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கு உரித்தானது. ஏகவனாம் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நம் உயிரிலும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், நம்முடைய ஆசான்கள், குருமார்கள் அத்துணை பேரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கண்ணியமான உலமா பெருமக்களே, எமக்கு முன்னால் மிக சிறப்பான வரலாற்று பதிவுகளை உள்ளங்களிலே பதிய வைத்திருக்கக்கூடிய ஹஜரத் பெருந்தகை அஹ்மது அலி பாக்கவி ஹஜரத் பெருந்தை அவர்களே, கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேருபகாரம். அதற்காக வேண்டி தாங்கள் எல்லோரிடத்திலும் துஆ செய்து வேண்டிக் கொண்டு சிறிது சில விஷயங்களை நான் பேச ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் கபூலியத்தை தருவானாக. பெரியார்களுடைய வரலாற்று பதிவு என்பது நம்முடைய வாழ்க்கைகளை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் உள்ளது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், ஃபக்ஸிஸில் கஸஸ், சம்பவங்களை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் அதை கொண்டு நல்லுபதேசம் பெறக்கூடும். வரலாற்று பதிவுகளை நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லுகிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லுகிறான். கிட்டத்தட்ட ஒரு 25 நபிமார்களுடைய வரலாற்று பதிவுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறான். காரணம், ஒரு வரலாறு என்பது மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளது. சரித்திரங்கள் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய கடந்த கால நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி காட்டுவோம் இல்லையா? கடந்த கால நிகழ்வுகளை நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது நான் அப்படி நடந்து கொண்டேன், இப்படி நடந்து கொண்டேன் என்றெல்லாம் நாம் என்ன செய்வோம்? கடந்த கால நினைவுகளை பற்றி சொல்லுவோம். காரணம் என்ன? நாம் பெற்றெடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த செய்திகளை கேட்டு ஒரு பண்பட்டவர்களாக அவர்களை திகழ வேண்டும் என்பது நம்முடைய இலக்கு, நம்முடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையான பெருமக்களை, கொஞ்ச நேரம்தான் ஹஜரத் பெருந்தை அவர்கள் பேசினார்கள். பல வரலாற்று விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். உள்ளங்களுக்கு அது பரிசுத்தப்படுத்தக்கூடிய நிலையில் அது இருந்து கொண்டிருக்கிற அல்லாஹ் அதை காரணமாக ஏற்றுக்கொள்வானாக. கண்ணியமான பெருமக்களை, நாம நம்முடைய ரப்பை எப்படி அணுக வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இறுதியாக அவங்க சொல்லி காட்டினார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தரையாளெல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய என்று ரப்பு என்பது அகிலத்தாருக்கு சொல்வதை எனக்கு என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ், எங்களுடைய இரட்சகன் அல்லாஹுதான் என்று சொன்னவர்கள். என்னுடைய அது ஒருமைப்பாட்டில் உள்ளது, எங்களுடைய அது பன்மையின் பதத்தை தரக்கூடியது. இந்த அண்ட சராசரத்தை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் எங்களுடைய இரட்சகன் தான் என்று சொல்லக்கூடிய நிலையை அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லவில்லை. அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், எங்களை பரிபாலிக்கக்கூடியவன், படைத்தவன், பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹுதான் என்று சொல்லி அதிலேயே பயணித்தவர்கள். அந்த இஸ்திகாமத்தான நிலைப்பாடு. இது ஒரு கட்டம் அல்ல, இரு கட்டம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வணங்குகிற போது
ஒவ்வொரு கட்டமும் அந்த எண்ணம் நம்முடைய கண்முன் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பெரியார்கள் பதிவு செய்வார்கள், நாம் தொழுகிற அந்த தொழுகையில ஒவ்வொரு நிலைப்பாடுகள்ல குறைந்தபட்சம் ரப்பி அல்லாஹ் ரப்பி அல்லாஹ் ரப்பி அல்லாஹ் என்று ஒவ்வொரு நிலையிலையும் நினைக்க வேண்டும். என்னுடைய இரட்சகன் அல்லாஹ், என்னுடைய இரட்சகன் அல்லாஹ். ஏன், எதற்காக அந்த நினைவு, அல்லாஹ்வுடைய திக்ர் எதற்காக ஒவ்வொரு அசைவுலையும் ஒவ்வொரு நிலைப்பாட்டையும் கொண்டு வரணும் என்று சொன்னான். மனிதன் நல்லடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு முதல் கேள்வி மன்றம் போல், உன்னுடைய இரட்சகன் யார் என்ற கேள்வி முதல் கேள்வி. அப்ப அந்த அடியான் சொல்ல வேண்டும் அல்லவா, ரப்பி அல்லாஹ், என்னுடைய இரட்சகன் அல்லாஹுதான், என்னுடைய ரப்பு அல்லாஹுதான் என்று அந்த அடியான் காலம் பூரா வணங்குகிற போது ஒவ்வொரு நிலைமைகளிலேயும் அந்த எண்ணத்தையே திக்ர் செய்து கொண்டிருந்த, நினைத்து கொண்டிருந்த அந்த அடியானுக்கு மண்ணறையிலும் அந்த நினைவு என்ன செய்கிறது, வருகிறது, அந்த நிலைப்பாடு ஏற்படுகிறது. என்னுடைய இரட்சகன் அல்லாஹுதான் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய நாதாக்கள், நம்முடைய ஷேகுமார்கள் சில தர்தீபுகள் சொல்லுவார்கள். தஸ்பீஹ் செய்வதனுடைய நிலைப்பாடுகள்ல இஸ்முல்லாஹ், அல்லாஹ் 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 என்று அல்லாஹுவை அழைத்து கொண்டே இருக்குதல். அதுல ஒன்று இருக்கிறது, அல்லாஹு ரப்பி அல்லாஹு ரப்பி அல்லாஹு ரப்பி. ஒவ்வொரு மணியை அகற்றுகிற போதும் அல்லாஹு ரப்பி அல்லாஹு ரப்பி அல்லாஹு ரப்பி, இந்த தஸ்பீகும் இருக்கிறது. அருமையான பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கை ரப்பு தந்த அமானிதம். அந்த ரப்புக்கே நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். உலகமே உங்களுக்குள்ளது, உங்களுக்கு அர்ப்பணம். ஆனால் நீங்கள் அல்லாஹ்விற்கு அர்ப்பணம், மறுமைக்கு அர்ப்பணம். நாம அல்லாஹ்வுக்கு சொந்தக்காரர்கள். அல்லாஹ் அதற்குத்தானே நம்மை படைத்தான். நான் யார் என்று இந்த அகிலம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நான் படைப்பையே படைத்தேன். அதில் அஷ்ரஃபுல் மக்லூகாத் என்று சொல்லப்படக்கூடிய மனித படைப்பு மிகச்சிறந்த படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். எல்லா படைப்பை விட மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். வலகது கர்ரம்னா பனி ஆதம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், ஆதமுடைய மக்களை நாம் சங்கைப்படுத்தி விட்டோம், சங்கைப்படுத்தி விட்டோம். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அழகிய தோற்றத்தில் நாம் மனிதனைத்தான் படைத்திருக்கிறோம். மனித படைப்பு அல்லாஹ் விரும்பிய படைப்பு. மற்ற எதுக்குமே அல்லாஹ் அப்படி சொல்லலை. குன்னுன்னு சொன்னா ஃபயக்கூன் ஆயிடுச்சு. இந்த வானமும் சரி, பூமியும் சரி, சூரியனும் சரி, சந்திரனும் சரி, அண்ட சராசரங்கள் அத்தனையும், மனிதன் அல்லாத மற்ற எல்லா படைப்புகளும் குன் என்ற உத்தரவு யக்கூன் ஆகிவிட்டது. ஆனால் மனித படைப்பு மட்டும் அப்படி அல்ல. அல்லாஹ் சொன்னான், ஹலக்து பியதைய, என் 2 கரங்களால் நான் படைத்தேன். அல்லாஹு அக்பர். இந்த இன்சானியத், மனிதன், அசுத்தங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதன், அசுத்தத்தால் உண்டாக்கப்பட்ட மனிதன், அசிங்கத்தை கொண்டு உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஹனஃபி மதுஹபின் பிரகாரம் நுத்ஃபா என்பது நஜிஸ், அசுத்தத்தை கொண்டு உண்டாக்கப்பட்டவன். அது வெளிப்பட்டு விட்டால் அசிங்கம் என்று கருதியவர்கள் பெற்றோர். அந்த நிலையை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த இன்சான் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு ஒரு பிடித்தமான நிலையில் அவனுடைய அமல்களை கொண்டு ஆகிவிடுகிறான். அதற்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, நஃபிலான வணக்க வழிபாடுகள் அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். கடமைகளை செய்கிற போது அது கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். 5 நேர தொழுகை கட்டாயம் தொழுதான், தொழுகாட்டி அடி உதவிடும். பரதான நோன்பு நோட்டுத்தான் ஆகணும். இல்லாட்டி அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கிறது, எச்சரிக்கை இருக்கிறது. ஜக்காத்தும் அப்படித்தான். ஆனால் உபரியான வணக்கங்கள் என்று வருகிற போது இரவை ராபியத்துல் பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள் கனிமத்தாக கருதினார்களே,
எல்லோரும் சுகபோகத்தில் இருக்கிற போது ரப்பே எனக்கு உன்னை துதிபாடக்கூடிய உன்னை வணங்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை தந்திருக்கிறாய் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தார்களே. அல்லாஹ்வுடைய மஹப்பத்தும் பிரியமும் யாருக்கு இருக்குமோ, அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன கருத்தின்படி அவர்களுக்குத்தான் அந்த இரவு இன்பமாக இருக்கும். அந்த இரவு இன்பமாக இருக்கும். அருமையான பெருமக்களே, சிலர்கள் சொல்வதுண்டு, எங்களுடைய உள்ளம் வணக்கத்தில் லயிக்குதில்லை, தொழுகிற போது லயிக்குதில்லை. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதருடைய பார்வையில் ذات ஜமால், அழகான பெண், அந்தஸ்துடைய பெண் பார்த்தால் பசந்தாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகி பார்வையில் பட்டுவிட்டால் உடனடியாக தன் பார்வையை தாழ்த்தி கொண்டார் என்றால் அல்லாஹ் ஒரு வணக்கத்தினுடைய இன்பத்தை கொண்டு அவருக்கு சுவைக்க வைக்கிறார். ஏன்னா ஹராம்ல ஏற்படக்கூடிய அந்த லzzத், அந்த இன்பத்தை அல்லாஹ்விற்காக தியாகம் செய்தார் அல்லவா. அதனால அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு வணக்கத்தினுடைய இன்பத்தை ரப்பு அவருக்கு கொடுக்கிறார். இதை அப்படியே மாற்றாக வைத்து பாருங்கள். யாரிடத்துல அந்நிய பெண்களை ஹராமானது, ஹராமான பார்வை என்பது அதுல அவருடைய பார்வை லயிச்சிருச்சு அப்படின்னா அப்ப இபாதத்துல எப்படி இன்பம் கிடைக்கும்? பரிபோகமா இல்லையா? பரிபோகமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க. பெருமக்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனை நெருங்கக்கூடிய நிலைப்பாடு நஃபிலான உபரியான வணக்கங்களை வைத்திருக்கிறது. சுன்னத்துகளை கடைபிடிப்பதை கொண்டு இருக்கிறது. அல்லாஹ்வை திக்ரு செய்வதை கொண்டு இருக்கிறது. அது கடைசியில எப்படி மாறுகிறது? அவன் பேசினால் அல்லாஹ் பேசுகிறான், அவன் பிடித்தால் அல்லாஹ் பிடிக்கிறான், அவன் செவிமடுத்தால் அல்லாஹ் செவிமடுக்கிறான். லகத் சமிஅ அல்லாஹு கௌலல் லத்தி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, சூரா முஜாதலா, முஜாதலா சூரா. கௌலா பின்த் சஅலபா கௌலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க அல்லாஹ்ட்ட ஒரு முறையீடு செஞ்சாங்க. அன்றைய காலகட்டத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, வளமை இருந்தது, தலாக்கை விடவும் கொடுமையான சட்டம். அது ஐயாமை ஜாஹிலியத், அறியாமை காலத்தில் அப்படி இருந்துச்சு. ஒரு மனைவியை தலாக்கை விடவும் கடுமையான சட்டத்தை கொண்டு தண்டிக்கணும்னு ஒருத்தன் நாடுனா என்ன செய்வானாம்? தன்னுடைய மனைவியினுடைய ஒரு உறுப்பை தன் தாயுடைய உறுப்புக்கு ஒப்பீடு செய்து சொல்லிவிடுவான். அன்தி அலைய கலஹரி உம்மி, நீ இப்பொழுதிருந்து என்னிடத்தில் என் தாயினுடைய முதுகை போன்று இருக்கிறாய், அவ்வளவுதான். இனி கணவனும் மனைவி ஒன்று சேர முடியாது. அறியாமை காலத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு வளமை இருந்தது. இன்னைக்கு எத்தனை எத்தனை கணவன்மார்கள் பாசத்துல கொஞ்சுகிற போது, உன் கண்ணம் இருக்குது எங்க அம்மா மாதிரி இருக்கு, என் சகோதரி மாதிரி இருக்குது, உன் மூக்கு இருக்கிறத என் பிரியத்திற்குரிய ராசாத்தி தங்கச்சி மாதிரி இருக்குது என்றெல்லாம் அன்பின் வெளிப்பாடாக சொல்லி விடுவதுண்டு. அது வாழ்க்கையை ஹராமாக்கிவிடும். அதுக்கு பிறகு பரிகாரம் கொடுக்கணுங்க. ஆனா அன்னைக்கு அறியாமை காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிரந்தர ஹராம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கௌலா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க முறையிடுறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் என்னை லிஹார் செய்து விட்டார், என்னை லிஹார் செஞ்சிட்டார், அவருடைய தாய்க்கு என்னை ஒப்பிட்டு சொல்லிவிட்டார், எனக்கோ பிள்ளைகள் இருக்கிறார்கள், அந்த பிள்ளைகளை நான் சேர்த்து கொண்டால் பசியோடு வாடி போய் விடுவார்கள், அவர் பக்கமாக இணைத்து விட்டால் என் பிள்ளைய தர்பியத்து இல்லாம போயிடுவாங்க, வீணா போயிடுவாங்க. அதனால யா ரசூலல்லாஹ், நாங்கள் சேர்ந்து வாழ்வதற்கு ஏதாவது வழி இருக்குதா கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது வரைக்கும் வஹி வரல. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் என்னமா செய்ய முடியும், சட்டம் இதுதானே, அதானே நடைமுறையில இருந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க.
உடனடியாக அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விட்டான். லகத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, தன் கணவன் விஷயத்தில் உங்களிடத்தில் பிரச்சனையை கொண்டு வந்த அந்த பெண்மணியின் குரலை அல்லாஹ் செவிமடுத்து விட்டான். அப்படியெல்லாம் ஒரு நிலைப்பாடுகள் என்ன செய்கிறது இருக்கிறது. சஹாபிய பெண்மணிகளிடத்தில் ஏற்பட்டு இருக்கிறது, நல்லோர்களிடத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்காது. அதற்கு என்ன வழி சொன்னாங்க ஹஜ்ரத் பர்தி அவர்கள், ஃபஸ்அலு அஹ்ல திக்ர். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வ கூனூ மஅஸ் ஸாதிகீன். கேள்வி என்னன்னா, நீங்க தக்வாவுடையவர்களாக ஆயிருங்க, நல்லோர்களோடு நீங்க என்ன செய்யுங்க, மாறிடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றானே. தக்வாவை கையில் எடுத்துட்டா தான் முடிஞ்சிச்சே பிரச்சனைய. அதுக்கு பிறகு என்ன, நல்லோர்களோடு என்ன செய்யணும், உட்காரணும், நல்லோர்களுடைய சகவாசத்துல இருக்கணும். சகவாசத்தை பற்றி அதற்கு அவங்க சொல்லி காட்டினாங்க. அதுக்கு பிறகு என்ன தேவை இருக்கிறது, ஒரு மனிதன் சுயமாக ஒன்றில் பயணிக்கிற போது ஆபத்துகள் நிரம்பி இருக்கிறது. ஒரு வண்டி இருக்கிறது, ஒரு வாகனம் இருக்கிறது, எல்லா அமைப்பும் இருக்கிறது, பிரேக் மட்டும் இல்லைங்க. இப்ப என்ன ஆகும், இலக்கை போய் அடையுமா? கேள்விதான் அங்கே எழும் இல்லையா? அது மாதிரி தான் மனித வாழ்க்கையில தக்வாவை அவர் கடைபிடிக்க வேண்டும் தான். அதே நேரத்தில் சுயமாக அவர் பயணிக்கிற போது அது சமயங்கள்ல என்ன செய்யணும்னா, தண்டவாளத்தை விட்டுட்டு அந்த ரோத கீழே இறங்கிடும். அது ஆபத்து. ஒரு வண்டிக்கு பிரேக் மாதிரி தான் நல்லோர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஷேகுமார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், உலமாக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய அந்த வழிகாட்டலில பயணிக்கிற போதுதான் இலக்கை அடைய முடியும். அதனாலதான் ரப்பு சொல்லி இருக்கிறான், தக்வா உடையவர்களாக இருங்க, வகூனூ மஅஸ் ஸாதிகீன், நல்லவர்களோடு சேர்த்து பயணிங்க. இது ரப்பு நபிக்கே உத்தரவு போட்டானே, வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் ஆஷி யுரீதுன வஜ்ஹா. அல்லாஹ்வையே நாடியவர்களாக காலையும் மாலையும் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான கூட்டத்தில் உட்காருங்கள் நபியே, அவங்களுடைய சொஹபத்துக்குள் வாங்க. நபிக்கே ரப்பு உத்தரவு போட்டானே, நாமெல்லாமே மாத்தலாம். உண்மையான பெருமக்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய காலகட்டங்களை நாம் ஒரு கனிமத்தாக நினைத்து கொண்டு இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதும் விலை மதிப்பற்றது. மறுமையில ஒருத்தர் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்துட்டு 1 கோடி அல்லாஹ் சொன்னாலும் இங்க ஒண்ணு சொன்னதுக்கு சமம் கிடையாது. அதான் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னு சொன்னா, அல்யௌம் அமலுன் வலா ஹிசாப் வகதன் ஹிசாபுன் வலா அமல். இந்த உலகம் இருக்கிறதே அமல் செய்யக்கூடிய உலகம். இங்க ஜஸாவை எதிர்பார்க்க கூடாது, கேள்வி கணக்கெல்லாம் இங்கே கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் மூத்துக்கு பிறகு அங்கே கேள்வி கணக்கு இருக்கிறது, ஜஸா இருக்கிறது, கூலி இருக்கிறது. அங்கே அமல் இல்லை. அமல் செய்யற இடத்துல அமல் செய்யணும், கூலியை பெற இடத்துல கூலியை பெறணும். அமல் செய்யற இடத்துல கூலி எதிர்பார்ப்பதும், அதே நேரத்தில் கூலியை பெறக்கூடிய இடத்துல அமல் செய்வதும் அது உகந்தது கிடையாது, அது புத்திசாலித்தனமும் இல்லை. ஆகவே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை அல்லாஹ் 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 என்று அல்லாஹ்வை அழைத்து கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு, அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், சில கட்டளைகளை போட்டிருக்கிறான், அப்படி அந்த ஏவலை எடுத்துக்கிற வேண்டியது. சில விஷயங்களை ரப்பு தடுத்து இருக்கிறான், அந்த தடுத்தலை விட்டு ஒதுங்கிக்கிற வேண்டியது. அம்பிட்டு தான் அல்லாஹ்வை அழைச்சு கொண்டே அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொண்டே அல்லாஹ்வை அடைகிற பாக்கியம் ஒரு பெரிய பாக்கியம் அல்ல. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிலையை, அல்லாஹ்வை நெருங்கி
பயணிக்கக்கூடிய நிலையை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததியினர்களுக்கும் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய நம்முடைய பாரம்பரியத்தினர்களுக்கும் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வல்ல ரஹ்மான் நல்ல தௌஃபீகை செய்தருள்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.